இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கேபினட்ல சிறப்பு திரைப்படம் பாஜகவை சேர்ந்த தமிழிசை அக்கா அவர்கள் தான். நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் எக்ஸ் ராஜ்பவன் டாக்கீஸ் பெருமிடன் வழங்கும் எல்லாம் சில காலம். ஒரு மாநிலத்துக்கே தலைவராயிருந்து 2 மாநிலத்துக்கு ஆளுநராயிருந்து மறுபடியும் முதல்ல இருந்து வேட்பாளரான நாயகியின் கதையை ஒரு படமா எடுத்திருக்கிறாரு இயக்குனர் தாமரை மலரவன். எதிர்முகாமில் இருக்கும் எம்பிக்கள் பதவி ஏற்கும் போது வாழ்க போட்ட கதையை தன்னோட பாணியில தொட்டுட்டு போற மாதிரி வசனம் அமைச்சிருக்காங்க. ஆமா, அடுத்த தலைமுறை சிந்திச்சுட்டாங்கல்ல. உதயநிதி சிந்திச்சாச்சுப்பா, அதான் அடுத்த தலைமுறை. அப்புறம் அதுக்கு அடுத்த தலைமுறை இன்பம் விதியா பேரு, அதுக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிப்பாங்க. சோ அதுதான் அது அவங்க ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் அடுத்த தலைமுறையை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்று இன்னைக்கு பாராளுமன்றத்திலே ஒழிச்சிட்டாங்க. அவங்க தலைமுறை அதுதான். நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டையை விட்டாலும் இடைத்தேர்தலில் போட்டியே இல்லைன்னு சொன்னாலும் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் கோட்டையை பிடிப்போம்னு நம்புறாங்க நாயகி. அது எக்காலமிட்டு கொண்டிருக்கிறார்கள். எக்காலத்திலும் 40 இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்ல, நிச்சயமாக அடி வாங்குவார்கள். 2026 அவர்களுக்கானது அல்ல என்பதை இன்றைய நான் பதிவு செய்கிறேன். மற்ற மாநிலங்களில் இல்லாத திட்டங்கள் கூட தமிழ்நாட்டில் இருந்தாலும் அத்தனையும் மத்தியில இருந்து வந்த திட்டம்னு போகிற போக்குல அடிச்சு விடுற காட்சி ரசிக்க வச்சிருக்கு. சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீங்க 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தீங்க. சொல்லி வைப்போம், எல்லாத்தையும் சொல்லி வைப்போம். அது மாதிரி நானே முதல்வன் திட்டம் எல்லாமே மத்திய அரசின் திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஸ்டாலின் வேணா பேர் வைக்கலாம். இன்னைக்கு வைக்கிற எல்லா திட்டங்களும், ஏன்னா எனக்கு தெரியும், நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். இன்னைக்கு அட்டல் திட்டம் என்பதுதான் இவங்க மாணவர்கள் திட்டம். அதுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்கல்ல, அது அட்டல் திட்டம். அதுல குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்துட்டு அவங்களுக்கு வெளிநாடுக்கு போய் அவங்களை பயிற்சி எடுத்துட்டு கொண்டு வர திட்டம். எல்லா திட்டமும் மத்திய அரசின் திட்டம். இன்னைக்கு கலைஞரின் வீடு கட்டு திட்டம் என்ன திட்டம்? பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் தான். ஆக எல்லாத்தையும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு நாங்கள் இதை எடுத்து சொல்லும் கடமையில் இருக்கிறோம். மொத்தத்துல எல்லாம் சில காலம், அது ஒரு கனா காலம். இந்தியன் 2 படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் நேத்து பயங்கரமா நடந்துச்சு. இந்தியன் 2 ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட்டுக்கு படத்துல நடிச்ச நடிகர்கள் பட்டாளம் எல்லாரும் ஒரே இடத்துல சூப்பராவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்தை பத்தி கண்டிப்பா நிறைய விஷயங்கள் ஷேரும் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்துல நீங்க ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறீங்க, ஒரு நடிகனா இருந்தப்ப உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்க கதாபாத்திரம் வேற மாதிரி யோசிப்பாங்க. இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளவு சேர்ந்து போகுது, எவ்வளோ முரணா இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்துல நான் நடித்த படங்கள்ல நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த படத்துக்கு இசையமைச்ச அனிருத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? வழக்கம் போல நான் இந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க்கை என்னோட 100% கொடுத்தேன். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்கறதுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போ இந்த பெரிய ஸ்க்ரீனில் இந்த சவுண்ட் அண்ட் இந்த விஷுவலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. அதே மாதிரி டைரக்டர் சங்கர் அவர்கள் பேசும்போது கூட இந்த படத்துல கமல் அவர்கள் தான் நடிச்சிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது, ஒரு இந்தியன் தாத்தா எங்க கூடவே சுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னு சொன்னாரு. பார்ட் 1ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது. அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு see the actor more அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம். பார்ட் 1 அந்த கமல் சார் அந்த ஆக்டரை நீங்கள் கிளியராக பார்க்க முடியும். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. இதெல்லாம் இருக்கட்டும், கமல்ஹாசன் அவர்களும் தன்னுடைய பங்குக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. வேண்டாம், அவரே பேசிடுவாரு நினைக்கிறேன். ஆனால் முக்கியமாக இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அவர்களுக்கும் இது நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும்.
அல்டிமேட் ஸ்டார் ஏகே அவர்கள் கார் ஓட்டியிருக்கார் போல. ஆமா, அவர் படத்தோட அப்டேட் வரதை விட அவர் கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, இந்த மாதிரியான அப்டேட் தான் பயங்கரமாவே இருக்கும். அதை தான் ஃபேன்ஸுமே ரொம்ப என்ஜாயும் பண்ணிட்டு இருக்காங்க. துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் இந்த ரேஸ் கார் எல்லாம் ஓட்டி அவர் பயங்கரமா அந்த வீடியோ ஷூட் எல்லாம் பண்ணியிருக்காரு போல. வீடியோவும் பயங்கரமாவே இருக்கு. அப்படின்னா விடாமுயற்சியோட பட ஷூட்டிங் வந்து துபாயில தான் நடந்துட்டு இருக்கோ? ஷூட்டிங்னு சொல்ல முடியாது, ஷூட்டிங் மாதிரிலாம் தெரியல. அப்டேட் எப்போ ஒருவேளை அங்க நடந்துட்டு இருக்கிற கேப்ல இங்க போய் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம்ல? இருக்கலாம், அப்டேட் வந்தா தெரியும். இன்னைக்கான கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியை கண்டிப்பா பாருங்க.